வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். எச்சரிக்கை, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டாண்டா கோபால்னு சொன்னாலும் பரவாயில்ல, கீழே விழுந்து வாரி எலும்பு உடைச்சிக்காம இருக்கணும்னா இந்த ஷோல பாக்குறதெல்லாம் தயவு செஞ்சு நீங்க செய்யாதீங்க. காலையில கிர்ன்னு சவுண்ட் கொடுத்து அலாம் கிளாக் நம்மள எழுப்புது. ராத்திரியில தூங்குறதுக்கு முன்னாடி MP3ல மாங்கன்னு பாட்டு கேக்குறோம். ஊருக்கு போகும்போது வீடியோ கேம்ஸ் ஆடிக்கிட்டே போறோம். அது மட்டுமா சோசியல் நெட்வொர்க் சைட்ஸ் வேற. போண்டா ஆர்டர் பண்றதுக்கு கூட மொபைல் ஆப் இருக்குதுங்க. ஐ மீன் நாம டெக்னாலஜிக்கு அடிக்ட் ஆயிட்டோம், அடிமையாயிட்டோம். என்னன்னா தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுல எந்த தப்பும் இல்லங்க. பட் அது இல்லாம நாமளே இல்லன்னு ஆயிட்டா ஒண்ணு இல்ல, ஒரு நாள் நாமளே ஒரு தையல் மிஷினா மாறி போயிடுவோம். அப்படியே மிஷின் ஆகி போனா என்னங்க, உங்க கையில இருக்கிற செல்லெல்லாம் தூக்கி போட்டு பாக்குறதுக்கு தான் நான் உங்களுக்காக சூப்பர் ஷோவோட வந்திருக்கேனே, சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் சீசன் 3. எல்லாத்தை விட இதாங்க டாப். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆப். உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்டூபிட்ஸையும் நீங்க இங்க பார்க்கலாம். ஆனா அவங்க எல்லாம் ஸ்டூபிட்ஸ் இல்லங்க, அவங்க பண்ண செயல்ல இருந்து ஸ்டூபிடிட்டி தான். அதுல இருந்து நாம என்ன சயின்ஸ் கத்துக்கிறோம். இவர மாதிரி டேபிள்ல ஆடினாலும் தண்ணில ஆடினாலும் தெளிவா ஆடணும். இல்லனா மரத்துல போய் நீங்க முட்டுவீங்க, இல்ல மரம் உங்க மேல முட்டிடும். அளவெடுத்து குதிச்சாலும் அறிவியல தெரிஞ்சுக்கிட்டு குதிக்கணும். தேசிங்கு ராஜா குதிரையில போறாரு, வாமா மின்னல்னு சொன்னா அதுக்காக இப்படியா? முன்ன பின்ன யோசிக்காம முரட்டுத்தனமா வந்தா கண்ட இடத்துல பட்டு கண்டம் ஆயிடும். ஐ மீன் உப்பு கண்டம். நீங்க கண்டத்துல இருந்து தப்பிக்கணும்னா சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் பாருங்க. இன்னைக்கு எபிசோட்ல உச்சில போய் குச்சி எடுக்க போன ஒரு பிச்சுக்கிட்டு விழுந்தத பார்க்க போறோம். கராத்தே பண்றேன்னு சொல்லிட்டு காத்துலயே பரோட்டா போட்டவங்க, லைட்ட கிக் விட போறோம்னு சொல்லி டைட் ஆகி விழுந்தவங்கள பார்க்க போறோம். ஓடிவா என்ன பண்ணி பார்க்கலாம்? ஏன்பா இதெல்லாம் ஒரு விளையாட்டா? இப்படியா டச் பண்ணி விளையாடுறது? இதுதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். வாட்டர் பார்க் சொன்ன உடனே ஓடி போய் குதிக்கணும்னு இருக்குல்ல. வாட்டர் ஸ்லைட்ஸ், வாட்டர் ரைட்ஸ் இதெல்லாம் தான் தெரியுமே. ஆனா வாட்டர் பார்க் போறதுக்கு முன்னாடி சயின்ஸ கத்துக்கிட்டு போங்கன்னு சொல்றேன். யாருக்கு வேணும் சயின்ஸ்? தெரியுமே. சயின்ஸ மட்டும் கட் பண்ணிட்டு மத்த விஷுவல்ஸ் போடுங்க, நான் பாக்குறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு தலதறிக்க ஓடி போய் சயின்ஸ் தெரிஞ்சுக்காம எப்படி வாரி விழுந்தாங்க, அவங்களுக்கு எதெல்லாம் உடைஞ்சது. பஸ் ஸ்டாப்ல நிறுத்துன்னு சொன்னாலும் கேட்காம போயிட்டே இருக்கானப்பா. இவருக்கு தண்ணியில கண்டம் போல இருக்கு, அதுல விழவே மாட்டாரு. நல்ல வேளை தடுப்பு இருக்குது, இல்லனா தாண்டி திருப்பூருக்கே போயிருப்பாரு. சரிக்கிட்டு வந்த இந்த 3 பேருக்கும் இறக்கத்துல தாங்க ஏகப்பட்ட ப்ராப்ளமே இருந்தது. நம்ம ஆளுங்க பாருங்க, பிரச்சனைன்னு சொன்னா டக்குன்னு இறங்கிடுவாங்க. வெரி குட். ஆனா அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியணும்ல. சறுக்கு மரத்துல நீங்க எவ்வளவு வேகமா போறீங்களோ அவ்வளோ தூரமா போய் விழுவீங்க. அப்படி வேகமா வழுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை? நீங்க இறங்கி வர சரிவோட நீளம், அந்த சரிவு மேற்பரப்புல இருக்கிற வழவழப்பு. இப்ப நீங்க எவ்வளவு ஸ்பீடா சறுக்கிட்டு வரீங்களோ அவ்வளோ தூரத்துல போய் விழுவீங்க. அதனாலதான் லேண்டிங்ல பெண்டு கழலாம இருக்கிறதுக்கும் அந்த அனுபவம் சுவாரஸ்யமா இருக்கிறதுக்காகவும் லேண்டிங்ல வாட்டர் டப்ப வைக்கிறாங்க. சறுக்கு மரத்துல ஸ்பீடா சறுக்கி வந்தாதான் சறுக்கிறதே ஜாலியா இருக்கும். இல்லனா எதுக்கு போய் சறுக்கணும்? ஆனா சறுக்கும் போது ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணலனா வாங்குற அடியும் பல்லமா இருக்கும். எங்கெங்க அடிப்படுதுன்னு தெரியாதுங்க. பல்லு பிச்சுக்கிட்டு வந்து பல்லுக்கு இடையில கேப்பும் பெருசாயிடுங்க. ஒருவேளை நீங்க சறுக்கு மரத்துல சறுக்கிக்கிட்டே பப்பரப்பான்னு வரும்போது ஸ்பீடு கம்மி ஆயிடுச்சுன்னா, போன வாரம் பஸ் ஏறினாங்க இன்னும் வந்து சேரல, பாதியிலே இறங்கிட்டாங்க. இந்த பொண்ண யார் கட்டிப்பான்னு தெரியலையே. அடுத்த முறை பொண்ணு பார்க்க வாங்க, ஆனா சறுக்கும் போது பார்க்க வராதீங்க. அப்புறம் பொண்ணு தண்ணியில தான் பார்க்கணும். இவ்வளவு சந்தோஷமா இருக்கா, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஒரு குரூப்பா தான் ஸ்டூபிடிட்டி பண்ண அலையறாங்க. நாங்களா ஒண்ணுத்துல இறங்கிட்டா ஒரு ஃபுல் ரவுண்ட் வருவோம் அப்படின்னு சொல்லி இறங்கி ஆஃப் ரவுண்ட்லயே ஆஃப் ஆயிட்டாரு. மெனக்கெட்டு இவ்வளவு செஞ்சு மானங்கெட்டு போயிடுச்சப்பா. போன தடவை பேண்டோட தான் போனேன், அப்புறம் நான் தனியா பேண்ட் தனியா போயிடுச்சு. இந்த தடவை டைட் பண்ணிக்கிட்டு சேரோட போறமையா. ஆனா சேருக்கு ஆசைப்பட்டவங்களா அந்த சேராலேயே கவுந்துருவாங்கன்றது இவருக்கு தெரியல. நல்ல வேளை சேர் காலுக்கு ஒன்னும் ஆகல. சண்டே ஆனா பார்க் லீவுன்னு முன்னாடியே சொன்னாங்க. பூட்டி இருந்தாலும் பரவாயில்ல இறங்குவேன்னு சொல்லி வந்த கேட்ட போட்டானுங்க. இனிமே சறுக்குங்க, ஆனா கேட்டு போட்டிருக்கான்னு பார்த்துட்டு சறுக்குங்க. ஆனா இதெல்லாம் தானா விழற கேஸ் தான். பிரேக்கப் போடியானா வீடு வரைக்கும் இதுலயே போயிடுவான் போல இருக்கு. ரம்பம்பம் ஆரம்பம் பம்பம் பம் பேரின்பம் ரம்பம்பம் ஆரம்பம் பம்பம் பம் பம். சுமார் 6 மாசமா நான் குளிக்கல.
பல்லும் விளக்கல, மழைக்கு கூட தண்ணி பக்கம் ஒதுங்கினது இல்ல. என்ன கூட்டு வந்து இதுல சறுக்க விட்டாடுங்களா? இனிமே டெய்லி குளிக்கிறேன், டெய்லி பல் விளக்குறேன். குளிக்கிறது நல்லா இருக்குதுப்பா. தொட்டிய தள்ளி விடா, தொட்டிய தள்ளி விடான்னு எத்தனை முறை சொல்றது? அண்ணன் பஸ் ஸ்டாண்ட விட்டு தாண்டியில இறங்குறேன். பின்னாடி ஆக்சுவலா இவரு விழுப்புரத்துல இறங்கணும். ஆனா ஏர்லயே டிராவல் பண்ணி உளுந்தூர் பேட்டையில உளுந்து வாங்க போயிட்டாரு. பாவம், உளுந்து உடஞ்சிருச்சு. டேய், நீங்க இன்னும் போலையா? ஸ்பீடு தாயா பிரச்சனை, சக்கரத்துக்குள்ள சுத்தாம விடமாட்டோம்லன்னு சொல்லி ட்ரக்ல ஸ்பீடுக்காக கட்டி இழுக்கிறாங்க. லேப்ல தவளைய வச்சு ட்ரையல் பாக்குற மாதிரி என்ன வச்சு ட்ரையல் பாக்குறானுங்களே. ஸ்டார்ட் பண்ண அதுக்குள்ள இழுத்துட்டானுங்கப்பா. ஆஹா, பெர்ஃபெக்ட்டான 360 டிகிரி. இருந்தாலும் இவருடைய துணிச்சலை பாராட்டாம இருக்கவே முடியல. என்ன ஃபீல் பண்றாருன்னு கேட்போம். பின்னாடி எரியுதே. அண்ணே கவலைப்படாதீங்க, எல்லையில ஒரு தடுப்பு இருக்குனே அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். அத நம்பி குதிச்ச, பார்டரை தாண்டி பல்பு வாங்கிட்டேன். சங்கி மங்கி. ஒரு கால்ல தரையில கிர்கிருன்னு பம்பர மாதிரி சுத்தி, இன்னொரு கால்ல எதிரியோட மூஞ்சில ஒரு பஞ்சு விட்டா அதுக்கு தமிழ்ல என்ன பேர்னா ஸ்பின்னிங் கிக். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். லைட்டா போட்டு லைட் அடிச்சா கிறுக்கல் தான் விடணும். ப்ரூஸ்லி படம் பார்க்காதன்னு என் அப்பா அப்பவே சொன்னாரு. கொசு அடிக்கிறதுக்கு எதுக்கியா கொசு காட்டு, நீ முதல்ல இறக்கி காட்டு. குறிப்பாத்து கால்ல எட்டி உதைக்கிறதுக்கு முதல்ல காலை கழுவிட்டு சயின்ஸ தெரிஞ்சுக்கிட்டு எட்டி உதைங்க. கிக்கர் தன்னோட வெர்டிகல் ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்றாரு. ஜம்ப் பண்றதால ஆக்சிஸ கைவிடாம ஒரு உயரம் கிடைக்குது. கூடவே கிக் பண்றதுக்கு அவரோட தசைகளுக்கு நிறைய நேரம் கிடைக்குது. கிக் பண்ற லெக்க மடக்கிறதுனால எனர்ஜியா மொமெண்ட் குறைஞ்சிருது. இதனால கிக் பண்ற ஸ்பீடும் கூடுதல் ஆயிடுது. என்ன பேண்ட் கிழிஞ்சிரும் பயமா இருக்குதா? பேண்ட்னா கிழியதான் செய்யும். ஸ்பின்னிங் கிக் பண்ணும்போது முதல்ல உங்க ஆக்சஸ்ல நீங்க சுத்தணும். அதுவும் வெர்டிகலா, ஹாரிசான்டலா கிடையாது. கிழியாத ஜீன்ஸ் பேண்ட் தான் நான் வாங்குவேன். செக் பண்ணிட்டு தான் எதையும் சொல்லுவேன். அக்கா, மைதா மாவு மூட்டை கீழே விழுந்துருச்சுன்னா அதுவா எழுந்து காசப்பட்ட எப்படி முடியும்? எப்படிக்கா முடியும்? இந்த பேண்ட் ஜிப்பு சரியில்லைங்க, அதனாலதான் எடுத்துக்க முடியல. அப்ப சமையல் பண்ணிக்கிட்டு சும்மா இருக்கிற பொண்டாட்டிய சண்டைக்கு கூப்பிட்டா இப்படிதான் கிக் விட்டு மண்டையை உடைச்சுக்க வேண்டியிருக்கும். ஒன்னிலமோ காஃபி கப் இங்க யாரோ வச்சுட்டாங்க. இவர் இருக்கிற ஹைட்டுக்கு காலை தூக்குனாலே தலையில படும். அவர் ஹைட்ட பார்த்தா கைய கூட மூஞ்சிக்கிட்ட வராது போல இருக்கே. ஒரு இடத்துல நில்லுப்பா, சுத்திக்கிட்டே இருக்காத. ஆஹா, தலையில 2000 நியூட்டன் ஃபோர்ஸோட இவர் தட்டிட்டாரியா. இது ஒரு அன்னாசி பழம் மணிக்கு 135 கிலோமீட்டர் வேகத்துல போய் செதறினதுக்கு ஈக்குவல். ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை முட்டுறதுக்காகவே இவருக்கு சம்பளம் கொடுக்கறாங்கப்பா. இரு இரு இரு, எட்டி உடைச்சான், மூஞ்சி கிழிஞ்சது, பல்லு உடைஞ்சது. இப்ப அடிச்சுங்க. ரெடி. இரு இரு இரு, எட்டி உடைச்சான், மூஞ்சி கிழிஞ்சது, பல்லு உடைஞ்சது. போதும் போயா. இவர்தான் இந்த வருஷம் மான் கராத்தே சாம்பியன். இவர் குறி வைக்க மாட்டார். வைக்க மாட்டாருங்க, வைக்க மாட்டாருன்னு சொன்ன. ஐயோ சாரிங்க, இரு எங்க அப்பா கிட்ட சொல்றேன். எங்க அப்பா போலீஸ். தம்பி, கிக்கு விடுறது ஒரு கலை. முக்கா பேண்ட் போட்டா பத்தாது. எப்படி நீ இப்ப சொல்லி தர பாரு. அப்பா சொல்லி கொடுக்க வந்தவனையே சாச்சிட்டாயா. டேய், இனிமே கிக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கிக்கு சொல்லி தரதுலன்னு போட போடுங்கடா. $20 says he cannot knock this out of my mouth. அத கராத்தே மாஸ்டர் கிட்டே நான் சொல்லுவேன். மிட்டாயம் வெளியே வந்துருச்சு, 3 பல்லு வெளியே வந்துருச்சு. சும்மா போற சிங்கத்தை சொரண்டி கூப்பிடுறாயா. அட, கிக் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்லங்க. ஆனா யார் மேல கிக் விடுறோங்கிறது பெரிய விஷயம். பஞ்சாயத்து பண்றவரு சொம்போட ஆலமரத்துக்கு கீழே நிக்கணும். நடுவுல போய் நின்னா இப்படிதான் சொம்பு அடி வாங்கிருச்சு. இவர்தான் உலகத்திலே சிறந்த அப்பா டக்கர் டிரைவர். ஆனா இப்ப சிரிச்சு சிரிச்சு வலிக்கிற நம்ம வயிற்றுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கலாம்.
இந்த வண்டிக்கு பேரு டிக்கர் ட்ரக். இது மண்ணை வாரும். இத சரியா ஓட்டலனா தான் தலையிலேயே மண்ணை வாரி கொட்டிக்க வேண்டியதுதான். இதுக்கு பேர் தான் ஆங்குலர் மொமெண்டம். பிரேக் போடுறதுக்கு முன்னாடி வண்டி கிட்ட எப்பா நான் பிரேக் போட போறேன்னு சொல்லணும். சொல்லாம பிரேக்க போட்டாரு, ஃப்ரண்ட் வீல்ஸ் பழி வாங்கிருச்சு. மேல இருக்கிற பக்கெட்ல வாரின மண்ணு ஆங்குலர் மொமெண்டம் உருவாக்குனதுனால டிக்கரு பம்பரம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம வண்டியோட பின் சக்கரங்கள் தரையில இறங்கின போது சுழற்சி அப்பவும் நிக்கவே இல்ல. இதனால பக்கெட் பின்புறமா சரிஞ்சதால வண்டிக்கு ஒரு மண் குளியல் கிடைச்சதே. ஒரு கவிதை சொல்லிட்டா, 10 நிமிஷத்துல ஏறினா ஒருத்த மரம், வா 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 வா. 10 நிமிஷத்துல ஏறினா ஒருத்த மரம், உடனே கீழே விழுந்து வந்தது ஜுரம். அடா 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 அடா. ஜுரம் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து ஒத்த கால்ல ஏறினா அது வரும். வா 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 வா, சான்ஸே இல்லடா. நான் சொன்ன கவிதையை கேட்டு ஜுரம் வந்தவன் இவன் தான் போல இருக்கு. ஒரு வாரத்துக்கு எழுந்துக்க மாட்டான். மரத்து மேல ஏறினா மாங்காவை பறிச்சு போடணும். நாமளே மாங்காய் மாதிரி விழக்கூடாது. எப்பெல்லாம் நம்ம ஆளுங்க கேமராவை எடுத்துட்டு போய் இந்த மாதிரி கோக்குமக்கான வேலையெல்லாம் செய்யறாங்களோ அப்பெல்லாம் சயின்ஸே வந்து காலை பிடிச்சி தூக்கி மர ஏற கத்து கொடுத்திருக்கே. நாம ஒரு மரத்துல ஏறும் போதே அந்த மரத்துல ஒரு பெண்டிங் ஃபோர்ஸ உருவாக்குறோம். மரத்து மேல ஏற ஏற தடியான தண்டு மெலிசா இருக்கும். இதனால ஒரு கட்டத்துக்கு மேல அது வளைய ஆரம்பிச்சிடும். அதுவும் எவ்வளவு தூரம் தான் பெண்ட் ஆகிறது. ஒரு சமயத்துல உடஞ்சி நம்மள பார்சல் பண்ணிடும். என்ன சொன்னீங்க? நீங்களும் இப்பவே மரத்துல ஏறணுமா? தாராளமா ஏறுங்க, கைய கால உடைச்சுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஏறுங்க. மரத்துல ஏறும்போது அதிக ஃபோர்ஸ அப்ளை பண்ணாதீங்க. இல்லனா ஏறின உடனே கீழே இறங்கிடுவீங்க. அது பொண்டாட்டி அடிக்க துரத்திட்டு வந்தாங்க. அவசரத்துல இது மேல ஏறின, இப்ப இறங்க தெரியாம முழிக்கிறேன். கீழே போனா பொண்டாட்டி. இதுக்கு மேல போக ஒண்ணுமே இல்ல. பேண்ட் வேற அவுருது. ஏமா நீ செஞ்ச சாம்பார்ல உப்பு இல்லன்னு சும்மாதான் சொன்னேன். அதுக்கெல்லாமா ரொட்டி மணக்கட்டைய தூக்கிட்டு ஓடி வர்றது. ஆஹா, பெண்டிங் ஓவர் ஆகுது. இந்த ஊர்ல எல்லாம் பனைமரம் வளராதா? நல்ல வேளை விழுந்த இடத்துல பனி, இல்லனா அவருக்கு ஆக்சுவலா அவர் மரத்துல இருந்து கீழே விழ காரணம் பொண்டாட்டி இல்லங்க, ஃபோர்ஸோட டர்னிங் எஃபெக்ட். மரத்துக்கு மேல ஸ்டூபிடா ஏறுறவங்கள எப்படா கீழே தள்ளலான்னு சயின்ஸ் பாத்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஆளு மரத்துல எங்க காலை வச்சிருக்காரோ அங்க ஒரு பிவிட் பாயிண்ட் உருவாகுது. அது இல்லாம மரத்துக்கு மேல நம்ம ஆளு ஒரு டர்னிங் பாயிண்ட் உருவாக்குறாரு. அந்த பாயிண்ட் மரம் உடைஞ்சதுக்கு அப்புறமும் அவரை சுத்துன்னு சுத்த விடுது. ஹலோ இருங்க, அதுக்குள்ள ஏறாதீங்க. மரத்துல இருந்து விழும்போது கத்துக்கிறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க. ஒருவேளை ஒரு மரத்துல நீங்க 20ல இருந்து 40 அடி மேல ஏறிட்டீங்கன்னா அங்க இருந்து துபக்கட்டீர்னு விழும்போது உங்க ஸ்பீடு டபுள் மடங்காயிடும். அப்ப விழற தாக்கம் அதிகமாயிடும். நான் வந்துட்டேன். சயின்டிபிக்கா ரெட் கலர் பேண்ட் போட்டு மர ஏறினா கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல வேளை இவர் பனிகாலத்துல விழுந்ததுனால பாட்டம் தப்பிச்சது. எங்க அம்மா விறகு ஒடிச்சிட்டு வர சொன்னாங்க. இத கொண்டு போய் கொடுத்தாதாங்க எனக்கு தோசை சுட்டு கொடுப்பாங்க. இந்த மானஸ்த முடிவு பண்ணிட்டாயா. மரத்துல ஏரியான்னு சொன்னா அந்த மரமும் வளரல, நீயும் வளரல. 6 மாசமா வளர்ந்தத அநியாயமா காலி பண்ணிட்டானே. மேல இருந்தா கீழே வருவே. ஃபுட்பால்ல டமால்னு கோல் அடிச்சதுக்கு அப்புறம் பிளேயர்ஸ் டீம்ல இருக்கவங்களோட சேர்ந்து ஜாலியா குஜாலா கொண்டாடுவாங்க. அப்போ அவங்க பண்ற சில சேஷ்டை எல்லாம் அவங்க பண்ணலங்க, உள்ள இருந்து அப்படியே வெளியே வருது. மாப்பிள்ள எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ட்ரீட்டுக்கு போலான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் போல இருக்கே. என்ன ஜப்பான்ல கூப்பிட்டாக, அமெரிக்கால கூப்பிட்டாக. என் கரகம் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். அர்ஜுனர் வில்லு, அர்ஜுனர் சொல்லு, என் வழியை விட்டு தள்ளு, கீழே விழுத என்ன கூட வச்சு அள்ளு. எதுக்கு இந்த வெட்டி வந்தாலாம்? ஓசியில சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாகிறதுக்கா? ஆஹா, இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. பாத்தீங்களா? இப்பவாது பெர்ஃபெக்ட்டா செஸ் பம்ப் எப்படி செய்யறதுன்னு கத்துக்குங்க. முதல்ல நிலை தடுமாறாம செஸ் பம்ப் செய்ய பம்பர்ஸ், அதாவது மோதிக்கிற 2 பேரும் ஒரே உருவ அளவுகள் கொண்டவர்களா இருக்கிறது அவசியம். ஓட ஆரம்பிச்சதுமே உங்க மொமெண்டம் அதிகரிக்கும். உடலோட கடினமான பகுதியில மோதுறதால பரஸ்பரம் 2 பேரும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஃபோர்ஸ உருவாக்குறாங்க. ஏன்னா அவங்களோட மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது.
ஆக ஒரு பெர்ஃபெக்ட்டான செஸ் பம்ப் செய்ய 3 அம்சங்களோட காம்பினேஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்க வேண்டியது அவசியம். அதுல முதல் அம்சம் தான் மாஸ். ஐ லவ் யூ டார்லிங். ஐ லவ் யூ டூ. மம்மி. இங்க மோத வந்த பையன் ரொம்ப வெயிட், எதிர்க்க வந்த பொண்ணோ அண்டர் ஹைட். மோதனா என்ன ஆகும்? கண்டெய்னர் லாரில சைக்கிள் மோதன மாதிரி கீழே விழுந்துட்டாங்க. இப்ப இவரோட பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு நைட்டு டின்னர் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தான். அந்த பொண்ணுக்கு விழுந்த அடிய பார்த்தா இனிமே ஒரு வாரத்துக்கு இவர்தான் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரணும் போல இருக்கே. அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம் ஸ்பீட். அதாவது ஒரு நபரோட ஃபார்வர்ட் வெலாசிட்டி குறைஞ்சிருச்சுன்னா இப்படிதான் ஆகும். விளையாட்டுக்கு நடுவுல சந்தோஷத்தை வெளிப்படுத்த நினைச்ச மேனேஜர் டேமேஜர் ஆயிட்டாரு. ரைட்டே, முதல்ல மாசு சரிசமமா இருக்கணும், ஸ்பீடையும் மெயின்டைன் பண்ணணும். அடுத்து மூணாவதா ஃபைனலா ஒரு விஷயம், பாடி அலைன் ஆயிருக்கணும். இல்லனா என்ன ஆகும்? உங்க பல்ல தட்டி கையில கொடுத்துருவாங்க, எண்ணிட்டே வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா அலைன்மெண்ட்டுக்கு வெளிய ஃபோர்ஸ் உருவாக்குனா சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து உங்க உடம்பு ரொட்டேட் ஆயிடும். அப்புறம் தீப்பொறியா இருந்த நீங்க அரிசி பொறியா ஆயிடுவீங்க. எங்கிட்ட மோதாதே, நான் வில்லாதி வில்லனடா. இதான் நட்புல மயங்குறதா. வந்தாமல போனா கயிறுன்னு மோதனாங்க. ஆண்டி மோதனாப்ல ஃபீல் ஆயிட்டாங்க. வீணா போனவங்களுக்குலாம் டூ வீலர்ல லிஃப்ட் கொடுக்கறதுல தப்பே இல்லைங்க. ஆனா உட்காந்து வருவாங்கன்னு கொடுத்த லிஃப்ட்ல நின்னுகிட்டே வந்தா தப்பு மாதிரி தானே தெரியுது. உட்காரதுக்கு தானே சீட்டு செஞ்சாங்க, அதுல போய் நின்னா சீட்டு தரையில தானே உட்காரும். ஏ ராமசாமி, நம்ம வீடு இங்க இருக்கியா? நீ எங்கயா போயிட்டு இருக்க? முட்டு சந்துல 3 பேர் போனதே தப்பு, ஆரம்பிச்ச இடத்துலயே ஆஃப் பண்ணிட்டான். என் நண்பன்டான்னு நம்பி நீங்க பைக்ல ஏத்துவீங்க, அவன் தாங்க உங்களை ஜாலிக்காகவே கவுத்து விடுவான். ஜாக்கிரதை. என்னங்க இது அநியாயமா இருக்கு? பைக்கு பின்னாடி உட்கார்றதுக்கு கூடவா சயின்ஸ கத்துக்கிட்டு உட்காரணும்? உங்க பைக்குக்கு பின்னாடி எப்ப ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாலும் அதனால ஒன்றிணைஞ்ச ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி கொஞ்சம் மேற்புறமாவும் பின்னோக்கியும் தள்ளி போயிடும். இதனால உங்க பைக் கொஞ்சம் நிலை இழந்திருக்கும். ஆக்சிலரேட்டரை முறுக்கிறதுனால வண்டியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பின்னோக்கி சரியும். அப்ப டார்க் அல்லது டர்னிங் எஃபெக்ட்னு சொல்லலாம். அது உருவாகும் போது வண்டியோட முன் சக்கரங்கள் மேல எழும்பிடும். இந்த அறிவியலை கத்துக்க ஒரு செயல் விளக்கத்தை காட்ட போறோம். நம்முடைய புத்திசாலித்தனமான ஸ்டூபிட்ஸ் கேமர்ஸ் வச்சு கத்துக்க போறோம். அவங்களும் ஸ்டூபிட்ஸ் தாங்க. ஆனா ஸ்டூபிடுன்னு நேரடியா சொன்ன ஸ்டூபிடு கொஞ்சம் கோவம் வந்து பலாருன்னு விட்டானா? நாங்கெல்லாம் கன்னியாகுமரியில முருகுன டெல்லியில போய் தான் வண்டி நிக்கும். அண்ணே ஹெல்மெட் போடலையே, போலீஸ் பிடிப்பாங்களே. போலீஸ்ன்னு சொன்ன உடனே அண்ணன் வண்டிக்கு பாலிஸ் போடுறாரு. ஏ வண்டிக்கு கோவம் வருதுடா. ஆஹா, நீ என்னதான் சொன்னாலும் சரி, போலீஸ்ன்னு சொன்னாலும் வண்டி ஓட்ட மாட்டேன். அப்படி போடு. நட்புக்கு உதாரணம்னா இவங்க 2 பேர் தான் சொல்லணும். ஓட்டுறவர் ஈஸ்ட்ல இருக்காரு, உட்கார்ந்து இருக்கிறவர் வெஸ்ட்ல இருக்காரு. ஃப்ரண்ட் வீல் ஃப்ரண்ட்ல இருக்கு, பேக் வீல் பேக்ல இருக்கு. இதெல்லாம் ஊரு போய் சேருமா? ஆஹா, சேர்ந்துருச்சு. ஒரு ஸ்டூபிடு வண்டி ஓட்டினாரு, இன்னொரு ஸ்டூபிடு பின்னாடி உட்கார்ந்து இருந்தாரு, இன்னொரு ஸ்டூபிடு கார்ல வீடியோ எடுத்தாரு. அத நாம பார்த்தோம். எத்தனை ஸ்டூபிடு? 5 இல்ல 6 3 4 இல்ல, நீங்க பாத்துட்டு இருங்க, நான் என்றேன். முன்னாடி போறவனா வெறும் தலையோட இருக்கான், பின்னாடி உட்கார்ந்துருக்கு உனக்கு எதுக்கியா ஹெல்மெட்? 2 வீலர்னா 2 பேர் போறது, 3 பேர் சேர்ந்து போறது இல்ல. ஆனா 2 வீலர்னாலும் அடிப்படும் போது 3 பேருக்கும் அடிப்படுதே, அது எப்படி? 2 வீலர்ல வீலிங் பண்ணாலே டங்கு டனார் ஆயிடும். இதுல ட்ரிபிள்ஸ் போகும்போதா தூக்குறது? நீங்க வீலிங் பண்ணலாம் நினைச்சீங்க, ஆனா பைக் உங்களை வீலிங் பண்ணிட்டு போயிடுச்சப்பா. ஆக்சுவலா இந்த கேஸ்ல ஓவர்லோடிங்னால பைக்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பின்னோக்கி போயிடுச்சு. அதே சமயத்துல இவர் ஆக்சிலரேட்டர்ல வேகத்தை கூட்டி பைக்ல டர்னிங் எஃபெக்ட உருவாக்குனது மிகப்பெரிய தப்பு. அதனாலதான் அது வரைக்கும் பைக்ல உட்கார்ந்து இருந்தவங்க ரோட்ல ஜாலியா சில்லறை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பஞ்சி ஜம்பர்ஸ் இருக்காங்களே, ஹைட் தாங்க அவங்களுக்கு பிரச்சனை. ஆனா இந்த ஜம்பர்ஸ்க்கு பிரச்சனையே இல்லங்க. வாழ்க்கையில நீங்க எவ்வளவுதான் முன்னேறி போனாலும் எவனா ஒருத்தன் பின்னாடி புடிச்சு இழுக்கிற மாதிரி தோணுதா? அதுதாங்க இந்த விளையாட்டு. ஆனா பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க, நாம விட நாம தான் காரணம். பின்னாடி ஒருத்தன் வந்தானே எங்க? இந்த விளையாட்டுக்கு பேரு பஞ்சி ரன்னிங்ஸ். இதுக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்கு, அத கவனமா கேளுங்க, விளையாடுங்க. ஒரு பஞ்சி கயிறை ரெட்டிப்பு மடங்கு தொலைவுக்கு இழுத்துட்டு போக ஃபோர்ஸையும் ரெட்டிப்பா உருவாக்கணும். பக்கவாட்டுல இழுத்துக்கிட்டு இருக்க இந்த பஞ்சி ரோப்ப இழுத்துக்கிட்டு எவ்வளவு தூரம் போறீங்களோ அதே அளவுக்கு நீங்க முன்னேறதுக்கு அதிக ஃபோர்ஸ உருவாக்கணும். உங்க கால்கள் உங்களை முன்னோக்கி கொண்டு போக எது வரைக்கும் ஃபோர்ஸ கொடுக்குதோ அது வரைக்கும் தான் கயிறோட எலாஸ்டிக் எனர்ஜி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா மாற்றம் அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன, எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே போய் சேர வேண்டியதான். இதுக்கு பேரு தான் ஹூக்ஸ் லா. இந்த காரணத்தினால பஞ்சி கயிறை வச்சு எக்ஸசைஸ்லாம் பண்றாங்க.
தம்பி நீதாண்டா என் குதிரை, அப்படியே போனினா வந்துருண்டா மதுரை, வழியில பாத்து போடா புதற. ஆஹா ஸ்லிப் ஆயிடுச்சையா, டண்டனக்கா டனக்குனக்கா. எங்க ஊர்ல இதத்தாயா ஓட விட்டு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கோச்சிக்கிட்டு கயிறை விட்டாரு. அப்ப என்னாச்சு? எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜியா மாறிடுச்சு. அப்புறம் என்ன, குனிஞ்சிட்டு போற பின்னாடியே கயிறு போய் டமால்னு இடிச்சுது. டேர்னிங் எஃபெக்ட்ல பக்கடோன்னு விழுந்தாரு. எலாஸ்டிக் கயிறை புடிச்சு இழுத்து விளையாடுங்க, வெட்டு விளையாடுங்க, உங்க இஷ்டம். ஆனா எந்த கயிறை எவ்வளவு இழுக்கணும்னு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவங்க 2 பேரும் கோதாவுல இறங்கி இருக்காங்க. எல்லையில போய் கோட தொடுங்கடான்னா எதெல்லாம் தொடுறீங்க? போர்ஸ கையில உருவாக்குங்கடான்னா கால்ல உருவாக்கிட்டு போறானுங்க. ஓடி ஓடி உழைக்கணும் தானே சொன்னாங்க, ஓடி ஓடி அடிக்கணும்னு சொல்லலையே. எலாஸ்டிசிட்டிய மெஷர் பண்றது யங்ஸ் மாடுலஸ். இந்த கயிறு மாதிரி நீங்க யூஸ் பண்ற மெட்டீரியல் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆனா இந்த கயிறுல லோ யங்ஸ் மாடுலஸ் இருக்குன்னு அர்த்தம். பஞ்சி கயிறு மாதிரி எதுலலாம் லோ யங்ஸ் மாடுலஸ் இருக்கோ அது எல்லாமே தன்னுடைய எலாஸ்டிக் வரம்புகளை மீறி அதிக அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். இதெல்லாம் சொல்லாமையே பாவம் அந்த பையனை தள்ளி விட்டுட்டாங்க. ஆனா யங்ஸ் மாடுலஸ் சாதாரண கயிறுல அதிகமா இருக்கும். அது எப்படி அதிகமா இருக்கும், நானே தான் தெரிஞ்சுப்பேன்னு இவர் வராரு. தம்பி உன்னை கவுக்க இன்னொருத்த வேணாம், நீயே போதும். நீங்க எலாஸ்டிக்க எவ்வளவுதான் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தாலும் சரி, அதுல ஒளிஞ்சிருக்கிற அறிவியல உங்களை சேர்த்து இழுக்கவே. அதை புரிஞ்சுக்கலனா இப்படிதான் நாக்கு தள்ளிடும். நெக்ஸ்ட் டைம் இழுங்க, ஆனா சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இழுங்க. இன்னைக்கு நம்ம சிரிப்பு கயிறை இவ்வளவு தூரம் இழுத்ததோட நிறுத்திக்கலாம். அப்புறம் ஓவரான மூளை பஸ்ட் ஆயிடும். கொஞ்சம் நெஞ்சிட்டு அடுத்த எபிசோடுக்கு மிச்சம் வைக்கலாம் இல்லே. மறுபடியும் அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். புதிய சாகசங்கள், புதிய ஸ்டூபிட்ஸ் மற்றும் பல அறிவியல் உண்மைகளோட. அது வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம ஊர்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்டூபிட்ஸ் யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுக்க போறேன். அங்க 2 பேர் இருக்கான். ஆஹா சிக்கிட்டான், வந்துட்டயா வந்துட்டேன்.